சோப் எப்படி பேக்கிங் பண்ணுறது, பேக்கிங் எடுத்து வைக்கிறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு உங்கள்கிட்ட இருக்கிற ஏதாவது டவல் இல்லை பனியன் ஏதாவது ஒன்று எடுத்து கட் பண்ணிக்கோங்க. எனக்கு நீளமான பீஸா வேணும், அதனால நான் இதை இன்னொரு ஃபோல்ட் பண்ணி கட் பண்ணிக்கிறேன். ரெண்டு பீஸ் எடுத்திருக்கேன். நமக்கு இதில் ஒரு பீஸ் இருந்தாலே போதும். இந்த பீஸை சென்டர் பீஸ் எடுத்துக்குவோம். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான ஒன்று. இதை எப்படி ஃபோல்ட் பண்ண, இதை அப்படியே ஃபோல்டு பண்ணி இதை இப்படி ஃபோல்டு பண்ணிடுவோம். இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச், அவ்வளோதான். ரெண்டு ஸ்டிச் தான். எப்படி பண்ணுறதுன்னு பார்ப்போம். பாருங்க, என்ன சைஸு சோப்பு நம்ம நார்மலாக யூஸ் பண்ணுற சோப்போட சைஸு இருக்கணும் இந்த ரெக்டாங்கிள் ஏரியா. இங்கே நான் இப்படி ஃபோல்டு பண்ணிவிட்டு இங்கே ஒரு ஸ்டிச்சு, இங்கே ஒரு ஸ்டிச் பண்ணிவிட்டு பெரட்டி விட்டுருவோம். ஸோ நல்லா கார்னரில் நல்லா அழகாக ஸ்டிச் போட்டுக்குவோம். இந்த தைச்சிருக்கோம் பார்த்தீங்களா, ரெண்டு பார்டரும் தைச்சாச்சு. இதை அப்புறம் இந்த மாதிரி பெரட்டி வச்சுக்கலாம். ஜஸ்ட் இப்படி உள்ளே விட்டு எடுத்துருவோம். அவ்வளோதான். 5 நிமிஷம் வேலை தான். ஃபங்க்ஷனுக்கு இல்லை ஊருக்கு வெக்கேஷன் எங்கேயாவது போகும்போது பேக்கிங் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு துணியில் இந்த மாதிரி பேக்கிங் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பிளாஸ்டிக் கவர் யூஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா பாக்ஸ் யூஸ் பண்ணுங்கள். ஈரம் உறிஞ்சிரும். இது சதன்னு இருக்காது, ஸ்மெல் அடிக்காது. அவ்வளோதான். இது டூத் ப்ரஷ்ஷுக்காக வச்சுருக்கேன். ஒன்று ஷாம்புக்கு, ஒன்று சோப்புக்கு. பாருங்கள், ஷாம்பு பாட்டில் சின்ன பாட்டில் ஒன்று இருக்குது. இந்த மாதிரி எண்ணெய் பாட்டில் எதாவது எடுக்கணுன்னா கூட இந்த மாதிரி எடுத்துக்கலாம். ஜஸ்ட் இப்படி போட்டு பேக் பண்ணிடலாம். இது அதே போல் யூஸ் பண்ணிவிட்டு வைக்கிற சோப்பு ஈரப்பதத்தோடு இருக்கும். அதை நம்ம அப்படியே கவரில் சுற்றி வச்சோம்னா அது காஞ்சே இருக்காது, சதன்னு இருக்கும். இந்த மாதிரி துணியில் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் மேலே ரேப் பண்ணி வச்சோம் அப்படின்ட்டாக்க உங்களுக்கு இதாக இருக்கும், அப்சர்வ் பண்ணி துணியும் நல்ல ஸ்மெல்லாக இருக்கும். அவ்வளோதான். இது சோப்புக்கு. இது டூத் ப்ரஷ்ஷு, பேஸ்ட்டு இதெல்லாம் எடுத்து போடுறதுக்காக ரெடி பண்ணி வச்சுருக்கேன். எத்தனை பேஸ்ட்டு வேணுமோ, ப்ரஷ்ஷு இதெல்லாம் எடுத்து இதெல்லாம் ஒன்றா ஒரு இதில் போட்டுடலாம். ஒரு பேஸ்ட்டு, ட்ராவலுக்குன்னு ஒரு பேஸ்ட்டு, அவ்வளோதான். இப்போ இது எல்லாமே ஒன்றா ஒரே பேக்கிங்காக நம்ம எடுத்து வச்சிடலாம். இதுதான் இருக்கும் அப்படிங்கிறது நமக்கு இருக்கும். ட்ராவலும் போது, ஃபங்க்ஷனுக்கு ஊருக்கு போகும்போது இதெல்லாம் நல்ல யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். நான் கட்டாயமாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் பிடிக்கும். தேங்க்யூ.